கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்காக குறிக்கப்பட்டுள்ள வேத வாக்கியமானது அது லூக்காவின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார் என்பது. இன்றைக்கும் ஆண்டவர் உங்களோட என்னோடையும் கூட பேசி கொண்டு இருக்கிற விஷயம், பரிசுத்த ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில் வந்தால் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும். நம்ம கேட்கும்போது பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு இறங்குவார். பரிசுத்த ஆவி எவ்வளோ முக்கியம். பரிசுத்த ஆவி நம்ம வாழ்க்கையில் வந்துட்டால் நம்மளோட ஜெப வாழ்க்கை வித்தியாசமாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு பிரச்சனத்தை மற்றவங்க பார்ப்பாங்க. நம்ம குடும்பத்தில் ஒரு பெரிய வித்தியாசத்தை நம்மளை சுற்றி இருக்கவங்க பார்ப்பாங்க. ஜெபிக்கிற குடும்பம் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கும், ஒன்றா இருப்பாங்க, பிரிஞ்சிருக்க மாட்டாங்க. ஜெபத்தில் நிற்கணும். மனுஷரீகமாக எந்த பிரச்சனைக்கும் ஒரு முடிவு எடுக்காதபடிக்கு ஒவ்வொரு பிரச்சனையை குறித்தும் ஆண்டவரிடத்தில் முழங்காலில் நிற்கும்போது ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வராது, பிரிய மாட்டாங்க. சண்டை வராதுன்னு சொல்கிறத விட பிரிய மாட்டாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பழி சொல்லிட்டு பிரிஞ்சு போக மாட்டாங்க. அவங்க ஒன்றா இருப்பாங்க. அந்த வீட்டு பிள்ளைங்க சந்தோஷமாக ஆசீர்வாதமாக இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்குள்ளே வந்துட்டார்னாவே நம்ம வேலை செய்கிற ஸ்தலத்தில் கூட நம்மளை வித்தியாசமாக பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஒரு பரிசுத்த ஒரு ப்ரெசன்ஸ் இருக்கும். ஹோலி ஸ்பிரிட்டோட ப்ரெசன்ஸ் பக்கத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் உணர்த்தப்படும். நம்மளுக்கு தனி ஒரு ஸ்பெஷல் மரியாதை கிடைக்க ஆரம்பிக்கும். நம்ம நினைப்போம், இது எப்படி நம்மளுக்கு சாத்தியம், நம்மளுக்கு எப்படி இதெல்லாம் நடக்குது. நம்ம முதல்ல ஆவியானவரை துக்கப்படுத்துறதை நிறுத்தணுங்க. உலக பிரகாரமான தகப்பனே தம் பிள்ளை பசிக்குது எனக்கு சாப்பாடு கொடுங்கன்னு கேட்டால் அப்பத்தை கேட்கும்போது கல்லை கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார். மீனை கேட்குறான், எனக்கு சாப்பிடணும் மீன் கொடுங்கன்னா பாம்பை கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார். அவருக்கு தெரியும், உலக பிரகாரமான அப்பாக்கே தெரியும் தன் பிள்ளைக்கு பசிக்குது, தன் பிள்ளைக்கு இது பிடிக்குமா பிடிக்காதா, அவன் இதை சாப்பிட மாட்டான், சரி நம்ம வேறு ஏதாவது அவனை தேடி கண்டுபிடிச்சி வாங்கி கொடுப்போம். ஒரு ஏற்பாடு பண்ணி எப்படியும் கொடுத்துருவார். இப்போ உலக பிரகாரமான தகப்பனே நம்மளுக்கு இவ்வளோ செய்யும்போது பரிசுத்த ஆவியானவர் பரமபிதா நம்மளுக்கு எவ்வளோ செய்வார். நம்ம கேட்கணும், கேட்குறத நிறுத்திடக்கூடாது. சும்மா பேச்சுக்கு கேட்டுட்டு ஒரு வாட்டி கேட்டுட்டு ஜெபம் பண்ண எனக்கு வேலை கிடைக்கணும்னு தரப்போ தரட்டும், ஆண்டவர் சித்தப்படி நடக்கட்டும், பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் எதுக்கு சும்மா உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு அழுது போராடிக்கிட்டு அப்படி நினைக்காதே. குடும்பத்தில் சண்டையா, கணவன் மனைவிக்குள்ள சண்டையா, முழங்காலில் நில்லுங்க. நான் அவர்கிட்ட பேச மாட்டேன், நீ என்கிட்ட பேசாதேன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிவினையில் நிற்காதீங்க. முழங்காலில் நின்று ஜெபிக்க அந்த சண்டைகள் ஐக்கியத்தில் வரும். அன்பை பரிமாறிப்பீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பழி போட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டையில் நிற்கிற இடத்துல ஐக்கியமும் அன்பும் அரவணைப்பும் அங்கே தலை நிமிர்ந்து நிற்கும். உங்கள் குடும்பத்தை மற்றவங்க முன்னாடி சாட்சி ஆண்டவர் நிறுத்தி வைப்பார். ரொம்ப முக்கியம். பரிசுத்த ஆவி நம்ம வாழ்க்கையில் வந்துருச்சுன்னா நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும், முக்கியமாக சாட்சியாக இருக்கும். இன்றைக்கி நீங்கள் தீர்மானிச்சுக்கோங்க. ஆண்டவர் இடத்துல கேட்க ஆயத்தமாக. ஆண்டவர் இடத்துல நீங்கள் கேட்கும்போது ஆண்டவர் கண்டிப்பாக சொல்கிறார், பரிசுத்த ஆவியை கொடுப்பேன், நிச்சயமாக கொடுப்பார். பரிசுத்த ஆவி நம்ம வாழ்க்கையில் வந்துருச்சுன்னா பிசாசானவனுக்கு வேலையே இல்லை. பிசாசு எல்லா வேலைகளையும் பரிசுத்த ஆவி நம்மளுக்குள்ளே வர்றது வரைக்கும் தான் பண்ணுவான். அதுக்கு மேலே அவனால் அந்த டிஸ்டன்ஸில் வரவே முடியாது, ரேடியஸ்குள்ளே வரவே முடியாது பிசாசால். நம்ம அங்கே வரோன்னாவே இங்கே பிசாசு அலற ஆரம்பிக்கும். எத்தனையோ ஊழியக்காரங்களை பார்த்துருக்கலாம், அவங்க நின்னாவே உடம்புல பிசாசு இருந்துச்சுன்னா கீழே விழுவாங்க. அப்போ எவ்வளோ அக்கினி அபிஷேகம் இருந்ததுன்னா அவங்க பக்கத்தில் அது வர முடியாமல் கீழே விழும். ஆவியானவர் ரொம்ப முக்கியம் நம்ம வாழ்க்கையில். ஒரு குழந்தை ரோடு கிராஸ் பண்ணுது, அவங்க அப்பா கையை பிடிச்சிட்டு ரோடு கிராஸ் பண்ணுறப்போ லெஃப்ட்டும் பார்க்காது ரைட்டும் பார்க்காது. ஏன்னா அந்த குழந்தைக்கு தெரியும் தான் அப்பா பத்திரமா அந்த பக்கம் ரோடை கிராஸ் பண்ணி விட்டுருவாரு. அதே மாதிரி தாங்க ஆவியானவர் கையை பிடிச்சிக்கிட்டோன்னா நம்மளுக்கு எந்த ஆபத்தும் வராது.
பத்திரமா நம்ம கடக்க வேண்டிய பாதைகளை கடத்தி கூட்டிகிட்டு போய் நம்மளை பத்திரமா சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துருப்பார். இன்றைக்கி நீங்கள் ஆண்டவரிடத்துல கேட்க ஆயத்தமாக இருக்கீங்களா? ஆண்டவரே, எனக்கு இது கொடுங்க, எனக்கு இப்படி செய்யுங்க, எனக்கு இதெல்லாம் தேவையாக இருக்குது. ஒரு நோட்டில் எழுதி வைங்க. ஆண்டவரிடத்துல கேளுங்க. நீங்கள் கேட்க கேட்க ஆண்டவர் ஒவ்வொரு விஷயமா உங்களுக்கு சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி எல்லாவற்றையும் அவருடைய நேரத்தில் ரொம்ப பிரம்மாண்டமாக நடத்தி காமிப்பார். இன்றைக்கி ஆயத்தப்படுங்க. பரிசுத்தாவியானவர் உங்கள் வாழ்க்கையில் வர்றதுக்கு அவரை கூப்பிட ஆரம்பிங்க. நீங்கள் கூப்பிட கூப்பிட அவர் ஆசையாக உங்களிடத்துல வருவார். எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வீக சமாதானம் சிந்தனைகளும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்வதாக. ஆமென்.